மாமா நீங்க பேசுங்க மாமா. அப்பா நானும் பார்க்கத்தானே போறேன். அக்காரங்க நீங்கெல்லாம் ஆதரிச்சாதான் நாங்கெல்லாம் முன்னேற முடியும். ஆச்சுடா, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? என்ன வெளியே போட்டு துரத்தி விட்டுட்டாங்க. வந்தவனுக்கும் வித்தியாசம் காட்ட தான் செய்வாரு. வேண்டான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியில இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் பாண்டியன் பழனியை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு. எப்படி நீ வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண, ஆனால் நீ நல்லா இருக்க மாட்டே, எப்படி நீ கடையை போட்டு நீ நல்லா இருந்துடுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஓப்பனாகவே சாபமே விட்டுடுறாரு. அதோட அவர் போய் அவங்க அக்காட்ட கதறி அழுகவும் கோமதியுமே அதே மாதிரி திட்டி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வீட்டை விட்டு இனிமேல் வீட்டு பக்கமே வந்துடா, தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோமதி பேசிட்டாங்க. ரொம்பவே தான் பேசிட்டாங்க. இவரும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப பேசி இனிமேல் வந்து நாங்களாம் வெளியில் போன்னு சொல்ல மாட்டோம், நீயே கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். ரொம்ப அழுதுகிட்டே அப்புறம் பழனி வெளியேறிடுறாரு வீட்டை விட்டு. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே ரோட்டில் நடந்து போய் கடைக்கு போயிடுறாரு. அங்கே கடையில் வந்து சுகன்யா வந்து வியாபாரமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரம் பார்த்து நல்லா போய்கிட்டு இருக்கு. அங்கே எல்லாரும் வந்து இவரை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் போனோடனே என்னப்பா பிரச்சனை, கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னை வந்து துரோகின்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, என்னை வந்து சுத்தரை வந்து என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுலாம் அக்கா சொல்லிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கோமதி வந்து 3 மருமகளுங்களையும் மகளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் தம்பியை எப்படி எப்படிலாம் நடத்தினேன், அவன் என்னடான்னா பெரிய துரோகியாக இருந்திருக்கான், இனி யாரை நம்புறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப எல்லாரையும் பார்க்க பாவமாக தான் இருக்குது. இன்றைக்கி எபிசோடோட இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோடு என்னன்னு பார்க்கலாம்.